வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இது உங்க எக்ஸாம்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் சாப்டர். சோ வாங்க டைரக்டா டாபிக் உள்ள போலாம். ஓகே, முதல்ல ஒரு கேள்வி. ஏன் இந்த சாப்டர் இவ்ளோ முக்கியம்? இது சும்மா ஃபார்மிங் பத்தி மட்டும் இல்லைங்க. இது நம்ம நாட்டோட எக்கானமிக்கே பேக் போன் மாதிரி. பல கோடி மக்களோட லைவ்லிஹுட் இதுல தான் அடங்கியிருக்கு. ஜஸ்ட் இந்த நம்பரை பாருங்க, 2/3. ஆமா, நம்ம கண்ட்ரி பாப்புலேஷன்ல 2 பங்கு பேர் அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, அதோட இம்பாக்ட் எவ்ளோ பெருசா இருக்கும்னு. சரி, அப்போ இந்தியால ஃபார்மிங் எப்படி பண்றாங்க, அதோட ஹவ் என்ன? இதுல முக்கியமா ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா நாம இப்போ பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைப். இது சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? உங்க பாட்டி வீட்ல ஒரு பழைய ஃபேமிலி ரெசிபி இருக்கும்ல, தலைமுறையா அதே ஃபாலோ பண்ணுவாங்க. அதேதாங்க பிரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஓகே, இப்போ உங்க எக்ஸாம்க்கான டெஃபினிஷன். நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இது அப்படியே எழுதிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். Practiced on small patches of land with the help of primitive tools like hoe, daw, and digging sticks, and family/community labor. This type of farming depends upon monsoon, natural fertility of the soil, and suitability of other environmental conditions. இதில் இருக்கிற இந்த போல்ட் பண்ண வார்த்தைகள் primitive tools, family labor, depends upon monsoon, இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ், மறக்காதீங்க. ஸோ இதோட மெயின் ஐடியா என்னன்னா, அவங்க குடும்பத்தோட தேவைக்காக மட்டும் ஃபார்மிங் பண்றது. பெரிய மெஷின்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான கருவிகளை வச்சு மொத்த ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. மழை, மண்ணோட வளம்னு கம்ப்ளீட்டா நேச்சரை நம்பி தான் இந்த ஃபார்மிங் நடக்கும். இதுல ஸ்லாஷ் அண்ட் பர்ன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு காட்டுல இருக்கிற செடி கொடியெல்லாம் வெட்டி எரிச்சிடுவாங்க. அந்த சாம்பலே உரமா மாறிடும். அங்க விவசாயம் செய்வாங்க. கொஞ்ச நாள்ல மண்ணோட வளம் குறைஞ்சதும் சிம்பிள் அடுத்தடுத்துக்கு போயிடுவாங்க. சோ இந்த டைப் ஆஃப் எக்ஸாம்ல டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க இது ஒரு டிப். இந்த ஒரு சென்டென்ஸ் போதும். ஓல்ட் டூல்ஸ், ஸ்மால் லேண்ட் ஃபார் ஃபேமிலி ஒன்லி. அவ்வளோதான். அடுத்தது 2வது டைப், இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இதை புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் அனாலஜி சொல்றேன். தீபாவளி டைம்ல சென்னை டி நகர்ல ஒரு சின்ன கடைக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் வந்து போவாங்க இல்லையா? ஒரு சின்ன இடத்துல இருந்த மேக்ஸிமம் பிசினஸ் பண்றது. எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த ஃபார்மிங் மெத்தட். இப்போ அதோட ஃபார்மல் இங்கிலீஷ் டெஃபினிஷன் உங்க நோட்ஸ்க்காக இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Intensive subsistence farming is practiced in areas of high population pressure on land. It is labor-intensive farming where high doses of biochemical inputs and irrigation are used for obtaining higher production. இதில் இருக்கிற keywords high population pressure, labor-intensive, biochemical inputs ரொம்ப முக்கியம். சரி, இது ஏன் நடக்குது? ஒரே வார்த்தை தான், ஹை பாப்புலேஷன் பிரஷர். மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதால ஒரு ஃபார்மர் கிட்ட இருக்கிற சின்ன நிலத்துல இருந்து மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய ஆளுங்களை வச்சு, அதாவது லேபர் இன்டென்சிவா வேலை செய்வாங்க. கூடவே அதிகமா பயோகெமிக்கல் இன்புட்ஸ், அதாவது உரங்கள், பூச்சிக்கொல்லி, அப்புறம் இரிகேஷனும் பயன்படுத்துவாங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா அப்பாவுக்கு அப்புறம் மகனுக்குன்னு நிலம் பிரிஞ்சு இன்னும் சின்னதாகிட்டே போகும். இதோட எக்ஸாம் டிப் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஹை ப்ரெஷர், ஹை இன்புட்ஸ், மேக்ஸிமம் அவுட்புட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 3வது கடைசி வகை கமர்ஷியல் ஃபார்மிங். இதுக்கு ஒரு செம்ம அனாலஜி இருக்கு. ஒரு புது ரஜினி படம் ரிலீஸ் ஆனா லாபத்துக்காக பல்கா டிக்கெட்ஸ் விற்பாங்க இல்லையா? அதேதான் இங்கேயும். மெயின் கோலே ப்ராஃபிட் தான். இதுக்கான டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் உங்க எக்ஸாம்க்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. The main characteristic is the use of higher doses of modern inputs, e.g., high-yielding variety, HYV seeds, chemical fertilizers, insecticides and pesticides in order to obtain higher productivity. இதோட கோர் ஐடியாவே இந்த மாடர்ன் இன்புட்ஸ் தான். ஸோ இங்க கோல் வந்து அவங்க குடும்பத்துக்காக பயிர் பண்றதில்ல, மார்க்கெட்ல வித்து காசு பார்க்கறது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? மாடர்ன் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அதிகமா விளைச்சல் தரக்கூடிய HYV சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம். இதுல பிளான்டேஷன் ஃபார்மிங்னு ஒரு ஸ்பெஷல் டைப் இருக்கு. டீ, காஃபி, ரப்பர் மாதிரி ஒரே கிராப்பை ஒரு பெரிய ஏரியால பயிர் பண்றது. அதுவும் கமர்ஷியல் ஃபார்மிங்குள்ள தான் வரும். இந்த வகைக்கான குவிக் ரிவிஷன் டிப்: மாடர்ன் இன்புட்ஸ், லார்ஜ் ஸ்கேல் ஃபார் மார்க்கெட் ப்ராஃபிட். சிம்பிள், ரைட்? ஓகே, இது வரைக்கும் ஃபார்மிங்கோட ஹவ், அதாவது எப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்போ வென், எப்போ பண்றாங்கன்னு பார்க்கலாம். இந்தியால ஃபார்மிங்க்குன்னு ஒரு கேலண்டர் இருக்கு. அதுல 3 மெயின் கிராப்பிங் சீசன்ஸ் இருக்கு.
இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேக்குற ஒரு கேள்வி, ரபி வர்சஸ் கரீஃப். சிம்பிளா சொல்றேன், ரபி கிராப்ஸ விண்டர்ல விதைச்சு சம்மர்ல அறுவடை பண்ணுவாங்க. இது விண்டர்ல வர மழையை நம்பி இருக்கும். ஆனா கரீஃப் கிராப்ஸ மான்சூன் ஆரம்பிக்கும் போது விதைச்சு ஆட்டம்ல, அதாவது செப்டம்பர் அக்டோபர்ல அறுவடை பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க மான்சூன் ரெயின்ஸ நம்பிதான் இருக்கு. இந்த ஸ்லைட மறக்காம ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரபியில என்னென்ன கிராப்ஸ், கரீஃப்ல என்னென்ன கிராப்ஸ்னு ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, இப்போ ஃபார்மிங்கோட வாட் விஷயத்துக்கு வருவோம். அதாவது என்னென்ன மேஜர் கிராப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ஒரு கிராப்பை மட்டும் எக்ஸாம்பிளா எடுத்து அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ், அதாவது நெல், இதை எடுத்துக்கலாம். முதல்ல இது ஒரு கரீஃப் கிராப். இது நல்லா வளரணும்னா ஹை டெம்பரேச்சர் தேவை, அதாவது 25 டிகிரி செல்சியஸ்க்கு மேல. அப்புறம் காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கணும், ஹை ஹியூமிடிட்டி. கடைசியா மழை. வருஷத்துக்கு 100 சென்டிமீட்டருக்கு மேல மழை கண்டிப்பா வேணும். இந்த 3 பாயிண்ட்ஸும் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியம். ஓகே, கிராப்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்து இந்த அக்ரிகல்ச்சரை பூஸ்ட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். அதாவது வாட்ஸ் நெக்ஸ்ட்? நமக்கு சுதந்திரம் கிடைச்சதும் முதல் ஃபோக்கஸ் லேண்ட் ரெஃபார்ம் மேல தான் இருந்துச்சு. ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ் பண்றது மாதிரி. அதுக்கப்புறம் 1960s 70sல கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனை பல மடங்கு அதிகப்படுத்துச்சு. ஆனா இதுல ஒரு டவுன் சைடும் இருந்துச்சு. அதிகமா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணதால சாயில் குவாலிட்டி பாதிச்சுது. இதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் 1980s 90sல கிராப் இன்சூரன்ஸ், கிசான் கிரெடிட் கார்டு, கேசிசி மாதிரி இன்னும் காம்ப்ரஹென்சிவான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ரிஃபார்ம்ஸ்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வினோபா பாவை தலைமையில நடந்த பூதான் கிராம்தான் இயக்கம். இதுல பெரிய லேண்ட் ஓனர்ஸ் வாலண்டரிலி அவங்க நிலத்தை நிலம் இல்லாதவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இதனால தான் இத ஒரு ரத்தமில்லா புரட்சி, a bloodless revolutionன்னு சொல்றாங்க. சரி, நம்ம இப்போ ஒரு பெரிய ஜர்னி வந்துட்டோம். கிரீன் ரெவல்யூஷன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸ்க்காக இந்தியாவுக்கு தேவைப்படுற அடுத்த ரெவல்யூஷன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இந்த அனாலிசிஸை நம்ம முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. நன்றி.